வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் உங்கள் தமிழ் பேக் பேக்கர். வின்டர் ஸ்னோவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியாவோட கோல்டஸ்ட் ஸ்டேட்டான ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தாங்க நாம் இப்போ இருக்கோம். போன வீடியோவில் குல்மர்கில் அந்த ஃபேமஸ் கொண்டோலா ரைடை முடிச்சுட்டு நேராக டாக்ஸி பிடிச்சி கீழே ஸ்ரீநகர் வந்துட்டோங்க. ஸ்ரீநகரில் ஓவர் நைட் ஸ்டே பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி நாம் செகண்ட் டே ஆக்டிவிட்டீஸ்க்காக கிளம்பிட்டோம். காஷ்மீரில் 2வது நாள் நம்மளோட பிளானு பெஹல்காம் வரைக்கும் போயிட்டு வர்றதாங்க. பெஹல்காம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்னோ கவர்டான ஒரு இடம். ஸ்ரீநகர்லேருந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தூரத்தில் பெஹல்காம் இருக்கு. பெஹல்காம் அதிகமாக ஸ்னோஃபால் ஆகிற இடம். இங்கே ஸ்ரீநகர் தாண்டி குல்மர்க், சோன்மார்க், பெஹல்காம் அப்படின்ற 3 இடமும் ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்டிவிட்டிக்காக ஸ்ரீநகர் வர்ற டூரிஸ்ட் எல்லாருமே குல்மர்க் அண்ட் சோன்மார்க்கு தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணி போகிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பெஹல்காம் போகிற டூரிஸ்டோட எண்ணிக்கை ரொம்பவும் குறைச்சல் தான் அப்படின்னு தெரியுது. அதனாலேயே நாம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தே தீரணும் அப்படின்றதுக்கு தான் நம்மளோட செகண்ட் டே பிளானை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பெஹல்காம் போயிட்டு வர்றதுக்கான டாக்ஸி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. அதனால காலையில் ஏர்லியாகவே எந்திரிச்சு கிளம்பியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சருக்கு அழகாக ஒரு சாயை போட்டதுக்கப்புறமா செகண்ட் டே ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெஹல்காம் போகிறதுக்கு டாக்ஸியை நேற்று நைட்டு ஸ்ரீநகர் வந்ததுமே பேசி புக் பண்ணிட்டோங்க. டாக்ஸியை புக் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. யாருமே வர்றதுக்கு ரெடியாக இல்லை. கடைசியாக நம்ம குல்மர்க் வர்றதுக்காக ஒரு டாக்ஸி டிரைவர் புக் பண்ணியிருந்தோம்ல, அவர் மூலமாகவே கான்டாக்டை பிடிச்சி இன்னொரு டாக்ஸி டிரைவரை அவர் நமக்காக அனுப்பி வச்சிட்டாரு. ஸோ இந்த டாக்ஸியில் தான் நாம் பெஹல்காம் போயிட்டு ரிட்டன் ஸ்ரீநகர் வர போகிறோம். சில பேர் பட்ஜெட் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு எப்படி டாக்ஸியில் புக் பண்ணுறது, பஸ்ஸு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா ஸ்ரீநகரில் சுற்றுறதுக்கு வேணால் பஸ்ஸு கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா இங்கே பஸ் ஃபெசிலிட்டி அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஆனால் ஸ்ரீநகரை விட்டு வெளியே குல்மார்கோ, சோன்மார்கோ, பெஹல்காமோ போகணும் அப்படின்னா பஸ்ஸு உங்களுக்கு அந்த அளவுக்கு பக்காவெல்லாம் கிடையாது மக்களே. இந்த 3 சிட்டிக்குமே தலா ஒரு பஸ்ஸு மட்டும்தான் அந்தந்த டைமிங்க்கு அவைலபிளாக இருக்குது. ஏர்லி மார்னிங்கே கரெக்டாக எந்திரிச்சு போகணும். அதுவும் அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே லோக்கலில் சைட் சீயிங் சுற்றுறதுக்கெல்லாம் டாக்ஸி தான் மக்களே பெஸ்ட் ஆப்ஷன். யார் என்ன சொன்னாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணியே தான் ஆகணும். சனிக்கிழமை பொழுதுமா காலையில் ஸ்ரீநகரில் ஓரளவுக்கு டிராஃபிக் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. அதனால சிட்டி விட்டு தாண்டறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே இருக்க டிரைவர்ஸ் எல்லாம் சரியான டேலண்டட் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லா ஷார்ட்கட்டும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ ஸ்பீடில் எங்கெங்கெல்லாம் போனால் சீக்கிரமாக சிட்டியை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இவ்வளோ டேலண்டடான டிரைவருக்கே 45 மினிட்ஸ் ஆகுதுன்னா அப்போ ஸ்ரீநகரோட டிராஃபிக் சிஸ்டம் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட்னு பார்த்துக்கோங்க. நாம் இங்கிருந்து ஃபஸ்ட்டு சிட்டியை விட்டு வெளியே போய் பைபாஸை பிடிக்கணும். பைபாஸை பிடிச்சி நேராக வெளியில் போனோம்னா பெஹல்காம் ரூட் இருக்கும். அப்படியே நேஷனல் ஹைவேஸ்லேயே ஆனந்த் நாக் வரைக்கும் போனோம்னா திரும்ப லெஃப்ட் எடுத்து பெஹல்காம் ஊருக்கு போக வேண்டியது தான். ஆக்சுவலி பெஹல்காம் போகிற ரூட்டு கொஞ்சம் சிக்கலானது தாங்க. டேரெக்டாக போனால் டிஸ்டன்ஸ் கம்மி தான். ஆனால் நம்ம ஒரு மலையவே சுற்றிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக தெரியும். அதுக்காக டைமும் ஜாஸ்தி ஆகுதுங்க. 1 டே வேணும் பெஹல்காம் போயிட்டு வர்றதுக்கு. பைபாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க மக்களே கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆச்சு. எவ்வளோ சந்து, எவ்வளோ டிராஃபிக்கு, எங்கெங்கெல்லாமோ பூந்தெல்லாம் டிரைவர் வெளியே வந்தாருங்க. எப்படி போய் எப்படி வந்தோன்னு எங்களுக்கே குழப்பம் ஆயிடுச்சு. சரி, ஹைவேஸை பிடிச்சாச்சல, இனி ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் தான் மக்களே. அப்படியே வெளியில் ஸ்ரீநகரோட அழகான வியூஸை பார்த்துட்டு இந்த அருமையான காலை பொதுல எங்களோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம். ஸ்லோவாக மெயினான NH பிடிச்சாச்சுங்க, NH 44. இந்த NH 44க்கும் எனக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குது. என்னென்னா காஷ்மீர், அதாவது இந்தியாவோட நார்த் மோஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் கூட இந்த NH 44ல் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே என்னோட சொந்த ஊரான மதுரைக்கு போகிறதா இருந்தால் கூட கோயம்புத்தூர்லேருந்து இந்த NH 44 பிடிச்சி தான் நாங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுபோக பெங்களூரில் என்னோட ஆஃபீஸு ஈகோ ஸ்பேஸில் இருக்கிறதும் இதே NH ரோட்டு மேலே தான். ஸோ நான் எங்கே போனாலும் NH 44 என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது மக்களே. நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த NH 44 காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகுதுங்க. இந்தியாவோட வடக்குலேருந்து தென்கோடி முனை வரைக்கும் போய் இந்தியாவை அப்படியே 2ஆக பிரிக்கிற மாதிரி முக்கியமான பல நகரங்களை கனெக்ட் பண்ணிட்டு போகிறதாங்க இந்த NH 44. இந்த ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறது ஒரு மாதிரியான ப்ரைட் மூமெண்ட்டாக இருக்குங்க. ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம்.
அப்படியே ஹைவேஸில் வரும்போது ஒரு முக்கியமான ஊர் மாதிரி இருந்துச்சு. அந்த ஊரோட 2 பக்கமும் மரக்கட்டைகள் நிறைய அடுக்கி வச்சு நிறைய ஸ்போர்ட்ஸ் கடை இருக்கிறதையும் பார்த்தோம். என்ன இந்த ஊர் வித்தியாசமாக இருக்குன்னு நம்ம டிரைவர் பையா கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னார், இந்த ஊர் பேர் சங்கம். இது கிரிக்கெட் பேட்டுக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஊர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய வில்லோ மரங்கள் வளரும். அந்த வில்லோ மரங்களை வச்சு இங்கே கிரிக்கெட் பேட் செஞ்சு நமக்கு தருவாங்க. அதனால இந்தியாவில் இந்த இடம் கிரிக்கெட் பேட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் அப்படின்னு சொன்னார். எனக்கு இப்படி ஒரு ஊர் இருக்கிறதே அவர் சொன்னதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது. இந்தியாவில் இந்த மாதிரி இடங்கள் கூட இருக்கா அப்படின்றத முதல்ல அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறமா ஆனந்த்நாக் போகாமல் அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் எடுத்து பெஹல்காம் போகிற பழைய ரோட்டை பிடிச்சாச்சுங்க. இது அப்படியே ஊருக்குள்ளே பூந்து சந்து பூந்தா போக ஆரம்பிச்சிச்சு. என்னடா திரும்பவும் டிராஃபிக்கான ஏரியாக்குள்ளே வந்துட்டோமா அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த ரூட்டில் ஒரு சில சீனிக்கான இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு டிரைவர் பையா சொன்னார். சரி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு நாங்களும் ஆவலோட போயிட்டு இருந்தோம். ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே வந்ததும் ஏதோ தோப்பு ஏரியா மாதிரி இருந்துச்சுங்க. இங்கே பூரா ஒரே மாதிரியான மரங்கள் அப்படியே அடர்ந்து நிறையா ஏக்கர் கணக்கில் இருக்கிறத பார்த்தோம். என்ன இந்த இடம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, இங்கே இருக்கிற பிளான்ட்டையும் பார்க்க வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு டிரைவர் பையாட்ட கேட்டோம். அவர் சொன்னார், இந்த இடத்துக்கு பேர் ஆப்பிள் வேலி அப்படின்னு. ஆஹா, காஷ்மீர் வந்தோம், அங்கே ஃபேமஸான ஒரு பொருளை பற்றி நாம் நினச்சே பார்க்கலையே அப்படின்னு யோசித்தேன். ஆமாங்க, காஷ்மீரில் இந்த மாதிரி ஆப்பிள் வேலி இருக்குது. இங்கே ஏகப்பட்ட ஆப்பிள்ஸை அவங்க விளைய வைக்கிறாங்க. இது சீசன் இல்லைன்னா கூட இன்னமும் ஆப்பிள் இங்கே விளைஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்துச்சு. சரி எங்கேயாவது ரெஸ்ட் ஸ்டாப்பை போடுங்க பையா அப்படின்னு சொன்னேன். அவர் இருங்க கொஞ்சம் தூரம் போய் நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னார். இங்கே ஏகப்பட்ட ஆப்பிள் ஃபார்ம்ஸ் இருக்குங்க. அதில் நம்ம டிரைவர் பையாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்பிள் ஃபார்மில் போய் நிறுத்தினார். அங்கே உள்ள ஃபார்மை போய் சும்மா பார்க்கலான்னு உள்ளே நுழைஞ்சங்க. அப்போவே கண்டுபிடிச்சிட்டோம், டே ஃப்ராடு பயிலுகளா, இங்கே ஆப்பிள் எல்லாம் உண்மையெல்லாம் கிடையாதுங்க. நிறைய ஆப்பிள் ஆர்டிஃபிஷியலாக வாங்கி மரத்தில் சொருகி வச்சுருக்காங்க. அது பார்க்க பளபளப்பாக இருக்கும் போதே சந்தேகப்பட்டேன். உண்மையான ஆப்பிளும் இருந்துச்சுங்க, ஆனால் ரொம்ப அழுகி போய் ஒரு மாதிரி நாள்பட்ட பழம் மாதிரி இருந்துச்சு. அதுதான் ஒரிஜினல் பழம். இங்கே பழம் தெரிகிற பழம் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே ஆர்டிஃபிஷியல். சும்மா டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆப்பிள் விளைஞ்சிருக்க மாதிரி அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஸ்ப்ரிங் சீசனுக்கு அப்புறம் தாங்க இந்த மரத்தில் இலை வந்து அதுக்கப்புறம் பூ விட்டு அதுதான் காயாகி பழமாகும். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே நிறைய ஆப்பிள்கள் விளைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். ஸோ குளிர்காலத்தில் இங்கே ஆப்பிள் வர்றது சீசன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆப்பிள் விளையிற நாட்களில் இங்கே இருக்க கடைகளில் ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் ஜூஸும் கிடைக்குங்க. அந்த சமயத்தில் வந்தீங்கன்னா ஆப்பிள் ட்ரிங்க்ஸை நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த ஆப்பிள் வேலி ஸ்ட்ரெச் இருக்க எல்லா ஃபார்ம்ஸுமே டுபாக்கூர் தாங்க. யாருமே ஒரிஜினல் ஆப்பிள்ஸை வச்ச மாதிரி ஃபார்ம் வச்சிருக்கல. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஆப்பிளை வச்சு தான் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி இந்த சீசனில் அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் ஏப்ரலில் வரும்போது கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் இருக்காதுங்க. எல்லாமே இங்கே பச்சை பசேல்னு ஆப்பிள் பூக்கள் விட்டோ இல்லை ஆப்பிள்கள் காய்ச்சி தொங்குறத பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு சீனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் விசிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் செம லக்கு. இந்த ஃபார்மில் ஃபுல்லாக ஆப்பிள்ஸை அவங்கெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஸ்னோ இருக்காது. இங்கே ஸ்னோ இருக்கும்போது ஆப்பிள் இருக்காது, ஆப்பிள் இருக்கும்போது ஸ்னோ இருக்காது. ஸோ ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். பொறுமையாக ஆப்பிள் ஃபார்ம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டிரைவர் பையா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளையும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு. நடுவில் திரும்பவும் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிறுத்தினாருங்க. அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே ஒரு டீயை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான இந்த வியூ இருந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து டீயை குடிச்சிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி சூடாக டீயை குடிக்கும்பொழுது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு. திரும்பவும் ரைடை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெஹல்காம் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஏரியாவில் நிறைய மலை கிராமங்கள் இருக்கிறத பார்த்தோங்க. இங்கே இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக பழங்குடி மக்களாக தான் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுலேயும் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா பனி விழுகிற இந்த மலைப்பகுதியில் இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எனக்கு ஆசைங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு விசிட் பண்ணி அங்கே இருக்க மக்களோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட லைஃப்பை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக ஒரு நாள் அதெல்லாம் பண்ணுவேன். சான்ஸ் கிடைக்கும்போது இந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு விசிட் பண்ணி இங்கே இருக்கவங்க கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ண தான் போகிறேன். என்ன இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம், ஸ்னோவே கண்ணில் காணோமே, அவ்வளோவா ஸ்னோவெல்லாம் இங்கே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோவெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்போ தான் நினச்சேன், ஓகே பெஹல்காம் ஏரியா கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டுருக்கு அப்படின்னு. இதே ரோட்டில் போய் லங்கன்பால் அப்படின்ற இடத்துல ஜீலம் நதி மேலே போயிட்டுருக்க பிரிட்ஜை கடந்தோம் அப்படின்னா பெஹல்காம்குள்ளே ஆல்மோஸ்ட் நுழைஞ்சிட்டோம் அப்படின்றதான் அர்த்தங்க. இந்த மலை மேலே அடர்த்தியாக பனி கொட்டி கிடக்கிறத பார்க்கும்போது அது நமக்கு சொல்கிறது, நீ பெஹல்காம்குள்ளே வந்துட்டடா அப்படிங்கிறது தான்.
குல்மர்கில் அவ்வளோ டென்ஸான ஸ்னோ பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்ரீநகர் வந்தப்ப அவ்வளோவா ஸ்னோ இல்லாததை பார்க்கும்போது ஓரளவுக்கு டிசப்பாயிண்டிங்காக தாங்க இருந்துச்சு. திரும்பவும் இந்த பெஹல்காம்குள்ள நுழையும் போது தான் இவ்வளோ ஸ்னோவை திரும்பவும் பார்க்குறேன். எனக்கு என்னங்க பெருசாக ஆசை இருக்க போகுது, இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி ட்ரிப்பெல்லாம் வந்திருக்கோம். இந்த 4 நாளும் இப்படி கண் குளிர எல்லாம் அடர்த்தியாக பனி கொட்டி கிடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படியும் நம்ம ஊர் பக்கம் போனால் இந்த மாதிரி சீனரி எல்லாம் கிடைக்க போகிறதில்ல. அதனால் 4 நாளும் எந்த அளவுக்கு ஸ்னோவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கெல்லாம் இந்த மாதிரி அடர்த்தியாக பனி இருக்கோ அந்த இடத்தெல்லாம் விடாமல் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணுச்சு. சரி, ட்ரிப்பை கவர் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிட்டு வண்டியில் போகிறப்பயே அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். இந்த பெஹல்காம்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அமர்நாத் யாத்ராவோட பேஸ் கேம்ப் இந்த இடத்துல தான் இருக்குது. குல்மர்க் மாதிரியே பெஹல்காம்லேயும் ஒரு ஃபேமஸான ஆக்டிவிட்டி இருக்குங்க. அதுதான் பானி ரைடு. அதாவது குதிரை மேலே நம்மளை உட்கார வச்சு இந்த பனிமலையோட மேலே இருக்கிற பைசன் வேலி வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அது இங்கே இருக்க ஒரு ஃபேமஸான அட்ராக்ஷன், ரொம்ப ஃபன்ஃபில்லாக இருக்கும். அதனால நாங்களும் ஒரு போனியை வாடகைக்கு பேசி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. எங்களோட போனி ரைட் பேஸ்மெண்ட்லேருந்து ஆரம்பித்தாச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருந்தாலும் அப்படியே கூலாக போக போக மற்ற மக்களையும் பார்த்து நாங்களும் ரிலாக்ஸாக இந்த போனி ரைடை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேஸ் பாயிண்ட் தாங்க கொஞ்சம் கன்றாவியாக கலீஜாக இருந்துச்சு. காரணம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழை தான். எல்லாம் சேர்ந்து அப்படியே சேராக கொலன்னு இருந்தது தான் ரொம்ப அன்ஈஸியாக இருந்தது அந்த இடத்த பார்க்கறதுக்கே. அந்த மேடு ஏறி வந்ததுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ரோடு ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சுங்க. இந்த என்ஜாய்மெண்ட்டான ரைடு இங்கிருந்து தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட்டே ஆகுது. இங்கே நான் சொல்ல வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, குதிரை மேலே ட்ராவல் பண்ணுறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் குதிரை ட்ராவலை இந்த மாதிரி ஒரு சீனிக்கான பனி கொட்டி கிடக்கிற இடத்துல பண்ணுறது ரொம்பவுமே ஸ்பெஷலான மூமெண்ட்டாக மாறிடுச்சு மக்களே. ஆக்சுவலாக பெஹல்காம் வர்றது சும்மா சைட் சீயிங் பார்க்குறதுக்காக வரலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு போனி ரைடு இருக்குது, அது ஒரு ஃபேமஸான அட்ராக்ஷன் அப்படிங்கிறதும் தெரியும். சரி, போனி ரைட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இங்கே இருக்க பேஸ்மெண்ட் பாயிண்ட்டுக்கு வந்தால் அங்கே ஆயிரக்கணக்கான குதிரை நிற்கிதுங்க. என்ன இவ்வளோ ஃபேமஸாக இந்த இடம், இவ்வளோ பேர் இருக்காங்களே, அதுவும் இவ்வளோ பேர் போனி ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்படலை, பட் நமக்கே தெரியாமல் எப்படி இந்த இடம் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, எப்படி இப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றது தெரியாமல் போச்சு. ஜஸ்ட் ஒரு கோயின்சிடன்ஸ் தான் அப்படின்னாலுமே சரியான ஃபன்னு காத்திருக்கு அப்படின்னு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே தெரிஞ்சிருச்சுங்க. அப்படியே மேடு ஏற ஏற அப்படியே சீனிக்கான வியூ இன்னும் அதிகமான டென்ஸான பனியோட ஆரம்பிச்சிருச்சு. குல்மர்க் போகிறப்ப அந்த மலை மேலே எந்த அளவுக்கு பனி கொட்டி கிடந்ததோ அதே அளவு பனி இங்கேயும் கொட்டி கிடக்கிறதா பார்த்தோங்க. இதிலிருந்து குல்மர்க், பெஹல்காம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் பனி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா பேஞ்சிருக்கு அப்படின்றது தெரியுது. நம்ம வந்த டைம் லக்கி டைம் நினைக்கிறேன். இந்த போனி ரைட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குங்க. மலைக்கு ஹைட்டில் போனதுக்கப்புறம் பைசன் வேலின்ற இடத்துல தான் கடைசி லாஸ்ட் ஸ்டாப்புங்க. போயிட்டு திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வர வேண்டிதான். இந்த ட்ரிப்பில் போகிற வழியில் ஒரு 2-3 வியூ பாயிண்டில் நமக்கு நிறுத்தி சுற்றி காட்டுவாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல நீங்கள் குதிரை மேலே போகணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. ரோடு இருக்கிறதுனால நீங்கள் பாட்டுக்கு நடந்தே கூட போகலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற போது தான் நீங்கள் குதிரை மேலே போகிறத நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பனிக்காலத்தில் இந்த ரோடு அவ்வளோ சுத்தமாக இல்லைங்க. தண்ணியாக போகிறதுனால அவ்வளோ சேராக இருக்குது, கால் வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் குதிரை மேலே போகிறது எவ்வளோ மேல்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே பைசன் வேலி போகிறதுக்கு ரொம்ப தூரம் மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ ரொம்பவுமே டயர்டாக இருவீங்க இந்த கிளைமேட்டுக்கு. அதனால குதிரையில் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு, அதுவும் இந்த மாதிரி ஃபேமஸான அட்ராக்ஷனை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா கண்ணு மூடிட்டு போனி ரைடு எடுத்துருங்க. ஆனால் என்ன, ஒரே ஒரு விஷயம், காசு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு குதிரைக்கு நம்ம ஒரு ஆளுக்கு 2500 ரூபா கொடுக்க வேண்டி இருக்குங்க. இங்கே பார்கெனிங்க்கு வேலையே கிடையாது. ஏன்னா இங்கே யூனியன் இருக்கிறதுனால எல்லாமே ஃபிக்ஸட் ரேட்டு தான். ஸோ நீங்கள் எதையுமே கம்மி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி குரூப் டூர் எடுத்தால் எனக்கு கன்செஷன் கிடைக்கும் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. ஆனால் என் மனசில் பட்டதை நான் ஒன்று சொல்கிறேங்க. நானும் பட்ஜெட்டில் இந்த ட்ரிப்பை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி தான் காஷ்மீர் கிளம்பி வந்தேன். ஆனால் இங்கே வந்து இங்கே இருக்க பியூட்டினஸையும் இந்த முதல்ல பண்ணுற ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எதுக்காக காசை பார்த்துட்டு இங்கே கிடைக்கிற என்ஜாய்மெண்ட்டை மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்ராக்ஷனுக்கு காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. அதுக்காக காசை தண்ணி மாதிரி செலவு பண்ண சொல்லலை. இந்த மாதிரியான லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் அனுபவிச்சிடணும். இங்கெல்லாம் திரும்ப எப்போ வரப்போகிறோம் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கணும்.
ஃபர்ஸ்ட் டைமாக வர்றவங்களுக்கு இதை பற்றி பெருசாக ஐடியா இருக்காது. ஆனால் ஏற்கனவே விசிட் பண்ணுறேன் அப்படின்ற முறையில் நான் சொல்கிற அட்வைஸு, உங்களுக்கு போனியில் போகணும், அது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கும் போது நீங்கள் போனியை ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா தாராளமாக இந்த ரோட்டில் நடந்தே இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் மக்களே. நமக்கு தேவை இங்கே இருக்க டெம்பரேச்சரும் இந்த பனி கொட்டி கிடக்கிற வியூவும் தான். அது கிடைக்கும்போது அது போனியில் போனால் என்ன, நடந்து போனால் என்ன. ஸோ என்ஜாய்மெண்ட் எப்படி வேணுங்கிறது முழுக்க முழுக்க அவங்கவுங்க மனசை பொறுத்தது. இதில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிறது என்னென்னா, போனியில் போகிறது அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ காசு முக்கியம் இல்லை, எனக்கு என்ஜாய்மெண்ட் தான் வேணும்னா தாராளமாக போனி ரைட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, நான் நடந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா போனி ரைடை மிஸ் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் ரெக்ரெட் பண்ணுற விஷயம் கூட இல்லைங்க. ரெண்டு வழியிலையுமே நாம் இந்த இடத்த கண்டிப்பாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமில் நான் குதிரையில் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல, ஆக்சுவலாக ஒரு ப்ரைடான மூமெண்ட் மாதிரி இருந்துச்சுங்க. இந்த ராஜாக்கள்லாம் போவாங்கள்ல, அவங்கெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு இந்த குதிரை மேலே உட்காந்து போகும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. ஒரு பக்கம் செம டர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரியான வித்தியாசமான ரைடை என்ஜாய் பண்ணுறோமே அப்படின்றதுல. குளிர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது தாங்க, ஆனால் அதுக்கேற்ற ப்ரொடெக்ஷனில் வந்திருந்ததுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சிருந்தது. ஆனால் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேங்க. இந்த இடத்துக்கு புதுசு அப்படின்றதுனால எனக்கும் அந்த விஷயம் தெரியாமே போச்சு. கீழே கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்னோ பூட்ஸை ரெண்டலுக்கு எடுத்து போட்டு வந்திருக்கணுங்க. ஏன்னா இந்த இடம் அவ்வளோ சேரும் சகதியுமாக ரொம்ப கேவலமாக இருந்துச்சுங்க. நான் போட்டு வந்த ஷூ எல்லாமே அப்படியே நாறி போச்சு. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ரூமுக்கு போய் தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கான ஃபீலிங்கோடையே இந்த ரைடை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இதை மறந்துடாதீங்க மக்களே. ஸ்னோ பூட்ஸு மஸ்ட்டு, ஸ்னோ கியர் கூட மஸ்ட்டு தான். நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள். ஏன்னா குளிர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாங்க முடியல. அதுவும் மேலே போக போக டெம்பரேச்சர் அப்படியே ட்ராப் ஆகிட்டே போச்சு. என்னோட கெட்ட நேரம் காஷ்மீர் கிளம்புறதுக்கு முன்னாடியே எனக்கு சளி வேற பிடிச்சிருந்ததுங்க. அது எப்படியோ ஒரு வழியாக மாத்திரையை போட்டு மேனேஜ் பண்ணி வச்சுருந்தேன். திரும்ப காஷ்மீர் வரவும் கிளம்பிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு மேலே போக போக ஒரு மாதிரி ஃபீவரிஷாக வேறு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபேஸ் மாஸ்க் இல்லாமல் இருக்கவே முடியல மக்களே. க்ளவுஸை கழட்டினா கை வேலை செய்யலை. அதனால தான் ஃபுல் ப்ரொடெக்டரில் இப்படி போயிட்டுருக்கேன். இந்த குதிரைப்பய உள்ள பிளெயின்ஸ் ரோட்டில் போகிற வரைக்கும் ஒழுங்காக தாங்க போயிட்டுருந்தான். ஆனால் லைட்டாக மேடு பல்ல வரும்போது சரியான ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க அவனுக்கு. அது சரி, மேலே எருமாடு மாதிரி நாம் ஏறி உட்காந்துருந்தா அவனுக்கு அப்படி தான் ஆகும் அப்படின்னு நினச்சா கூட நடந்து வர்றவங்களுக்கே அப்படி தாங்க ஸ்லிப் ஆகிட்டு இருந்தது. ஒருவேளை இந்த ரோடே அப்படி தானோ என்னமோ. கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஸ்டீப்பான இடத்துல ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம குதிரை. அப்போவே நினச்சிட்டேன், அள்ளு விட்டுருச்சு, ஆஹா எங்கேயோ போய் கவுத்த போகிறான் நம்மளை அப்படின்னு. இருந்தாலும் அவருக்கு இந்த இடத்துல நிறைய டைம் ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவர் அப்படியே மேனேஜ் பண்ணி போயிட்டு இருந்தார். நமக்கு தான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால அப்படியே திக்கு திக்குன்னு இருந்துச்சு. உயிரை கையில் பிடிச்சே போயிட்டு இருந்தேன். இந்த இடத்துல விழுந்தால் எங்கே போய் சேருவோம் அப்படின்னே தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் வந்ததில் இதுதான் கொஞ்சம் உயரமான இடம்னு நினைக்கிறேங்க. இந்த பீக் பாயிண்ட்டை தாண்டி போனோம்னா மேலே பைசன் வேலையை ரீச் பண்ணிடுவோம். அதோட எண்டு. அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் வர வேண்டியது தான். ரிட்டன் ஜேர்னியை நினச்சாதாங்க மனசு திக்கு திக்குன்னு இருக்கு. ஏன்னா ஏறும்போதே சறுக்கி விடுது, இறங்கும்போது என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நான் திரும்ப நடந்து வந்துடலாமான்னு கூட யோசித்தேன். ஆனால் திரும்ப இறங்கி இதில் நடந்து போகிறத நினச்சா ரொம்ப கஷ்டம். அதனால் சரி குதிரையிலே போய் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை. குதிரை வேறு அங்கங்கே வலிக்கி விடுதுங்க. அதுக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இங்கே இருக்கிற பியூட்டிஃபுல்லான வியூவை என்ஜாய் பண்ணுறதா இல்லை குதிரையை மேனேஜ் பண்ணி ஓட்டுறதா அப்படின்றது தான். ஏன்னா அது எப்போ சறுக்கி விடும் அப்படின்றது தெரில. என்னால் அதில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியலைங்க. இங்கே இருக்க வியூ பாயிண்ட் வேறு என்னை அப்படியே சுண்டி இழுக்குது. அதுக்கு காரணம் இந்த லேண்ட்ஸ்கேப் தாங்க. இந்த சரிவான மலையில் ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட் தான். அதில் பனி கொட்டி இருக்கும்போது இன்னும் அந்த இலைகளில் தங்கியிருக்க பனி இந்த இடத்த பார்க்கவே அவ்வளோ சூப்பரான ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி தெரியுதுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இது வரைக்கும் நேரில் பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? அதனால் அப்பப்போ அந்த இலையிலேருந்து பனி கீழே விழுகிறது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்னடா நம்ம வர்ற நேரம் ஸ்னோஃபாலே இல்லையே அப்படின்னு மனசில் ஒரு குறை இருந்துச்சுல, அது இங்கே பெஹல்காமில் நிறைவேறிடுச்சுங்க. மரத்தை உச்சியிலிருந்து விழுகிற பனி அப்படியே மெல்ல மெல்ல ரியலாகவே ஸ்னோஃபால்னா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங்கில் மெதுவாக கொட்டிகிட்டு இருந்ததுங்க. அப்படியே எனக்கு அதெல்லாம் ஸ்லோ மோஷனில் தெரிய ஆரம்பிச்சது. பெரிய அளவில் இல்லைன்னாலுமே இந்த சின்ன ஸ்னோஃபாலில் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று அந்த இடத்த ஃபுல்லாக அந்த ஃபீலிங்கை ஃபுல்லாக உள்வாங்கிக்கிட்டேன். பனியை நேரில் பார்த்தாச்சு, பனியை கையில் தொட்டாச்சு, பனியை தூக்கி போட்டு விளையாண்டாச்சு, பனி மலையிலையும் நனைஞ்சாச்சு. ஸோ பனியை பற்றின எல்லா கனவும் இந்த இடத்துல நிறைவேறிச்சுங்க. உண்மையிலேயே இந்தியா இன்க்ரெடிபிள் இந்தியா தான்.
ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பைசன் வேலி பாயிண்ட்டை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு குதிரை ஓட்டுறவர் சொன்னார். இன்னுமே அந்த சீனிக் வியூக்கு குறையே இல்லைங்க. இருக்க இருக்க இன்டென்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பனியோட டென்சிட்டியும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸ்டீப் இன்னும் மேலே போயிட்டே இருக்குது. எப்படா பைசன் வேலி வரும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா குதிரை மேலே ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படா நிறுத்துவார், கீழே கொஞ்சம் நேரம் இறங்கி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல இன்னும் மோசமாக அடர்த்தியான பனி இருக்கிறதுனால குதிரை ரொம்பவே திணறுதுங்க. எப்படா மேலே ஏறி போகுதோ அப்படின்னு நினச்சிட்டேன். நான் அப்போதே சொன்ன மாதிரி எனக்கு 2 விதமான ஃபீலிங்ஸு. ஒன்று, குதிரை ஒழுங்காக போகுமா, வலிக்கு கீழே விழுந்துருமா அப்படின்னு பயம் ஒரு பக்கம். இன்னொன்று, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடமா இருக்கே, இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமே ரிலாக்ஸ்டாக அப்படி இருக்கணும்னு எண்ணம். ஸோ பயத்துக்கும் ரிலாக்ஸேஷனுக்கும் நடுவில் மனசு போராடிக்கிட்டே இந்த குதிரை மேலே உட்காந்து போயிட்டுருக்கேங்க. என்ன ஆக போகுதுன்னு மேலே போனால் தான் தெரியும். பைசன் வேலி பாயிண்ட்டை கடைசியாக வந்துட்டோங்க. குதிரையை ஒரு இடத்துல பார்க்கிங்கில் போட்டு இந்த இடத்துக்கு 30 ரூபா என்ட்ரி டிக்கெட் எடுத்து உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த இடம் நம்ம ஊட்டியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி ஒரு இடம்னு நினைக்கிறேங்க. இங்கே நார்மல் டேஸில் வந்தால் ஃபுல்லாக கிராஸ்லேண்டாக இருக்கும். இது வின்டர் சமயம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ஸ்னோ கொட்டி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இவ்வளோ தூரம் குதிரை மேலே உட்காந்து வந்ததுக்கு இங்கே வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்னோ வியூவெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு பனியில் வேணா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு திரும்ப போகலான்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய கடைகள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எந்த கவலையும் இல்லை. வந்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு இதமாக ஏதாவது சூடாக சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே இருக்கிற வியூ பாருங்களேன். தூரத்தில் இன்னும் உயரமான மலையில் பனி கவராக இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் இனி வேறு எங்கே கிடைக்குமோ அப்படின்னு நினச்சி அங்கேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே ஜிப்லைன்லாம் இருக்குங்க. அங்கே நிறைய பேர் ஜிப்லைன் பண்ணிட்டு இருந்ததை கூட பார்த்தோம். இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க பாயிண்ட் வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் ஜிப்லைன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்னோ இருக்க ஏரியாவில் ஜிப்லைன் பண்ணுறது கூட ஒரு மெமரபிளான மொமெண்ட் தானே. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஜிப்லைனிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வியூவில். அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லைங்க. ஆனால் குளிர் செம்மையாக வாட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலே தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால குதிரை எடுத்துகிட்டு கீழே போகலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம். அதனால் ரிட்டர்ன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வரும்போதே சொன்னேன்ல, ரிட்டர்ன் போகிறது சரியான ரிஸ்க்காக இருக்க போகுது அப்படின்னு. நான் நினச்சதை விட மோசம் மக்களே. குதிரையே பயந்து தான் கீழே இறங்குது. ஒரு எட்டுக்கு 2-3 டைம் ஸ்லிப் ஆகுது. ஆனால் அது மேனேஜ் பண்ணி போனால் கூட நமக்கு மேலே உட்காந்துருக்கிறது சரியான பயமாக தானே இருக்கும். அப்படியே நானும் உயிரை கையில் பிடிச்சிட்டு எப்படியாச்சும் கீழே போயிரு சாமி அப்படின்னு வேண்டிகிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக கீழே இறங்கி நடந்து போயிருக்கலாம் தான். நான் நடந்து வரலாமா அப்படின்னு குதிரை ஓட்டுறவர்கிட்ட கேட்டேன். இல்லை, அது ரொம்ப தூரம், உங்களால் மேனேஜ் பண்ணி வர முடியாது அப்படின்னு சொன்னதுனால குதிரை மேலேயே பேசாமல் உட்காந்துட்டேன். போகிற வழியில் 2-3 பேர் குதிரையிலேருந்து குதிரையோட கீழே விழுகிறத பார்க்கும்போது பயம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஆஹா, என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே அப்படின்ட்டு குதிரை வேகமாக போனால் கூட கயிறை பிடிச்சி இழுத்து நீ மெதுவாகவே போ சாமின்னு அதை மேலே உட்காந்து ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக கீழே போனால் போதும் அப்படின்னு தோணுச்சு. பாதி தூரத்துக்கு மேலே வந்துட்ட மக்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பேஸ்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஸ்ரீநகர் ரிட்டர்ன் போகிறதுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு. மறுபடி கேப்ல ஏறி ரிட்டர்ன் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மக்களே. டைம் வேறு கிட்டத்தட்ட 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. இங்கேருந்து கிளம்புனா கூட 7 மணிக்கு மேலே தான் ஸ்ரீநகர் போய் சேர முடியும். நைட்டு ஓட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் டிரைவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு மக்களே. எனக்கும் ஃபீவரிஷாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக காருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேஸ் மாஸ்க்கையும் க்ளவுஸையுமே கழட்ட முடிஞ்சுது. வெளியில் அந்த அளவுக்கு குளிர் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால தான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன். ஓகே மக்களே, காஷ்மீரில் நம்மளோட 2வது நாள் சூப்பராக போச்சு. பெஹல்காம் மாதிரியான ஒரு புது இடத்த பார்த்ததில் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் இந்த இடத்த பற்றியும் நம்ம பண்ண போனி ரைடை பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. நீங்கள் காஷ்மீர் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா பெஹல்காம் எல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒரு இடங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அட்ராக்ஷன்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காஷ்மீர் சிட்டிஸில் 3rd டேவோட வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து பார்க்கலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மீ.